வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 9th தமிழில் நூலகத்தை பற்றி. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1122 தொடங்கப்பட்டது. இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகாலில் இந்திய மொழியில் இருக்க அனைத்து ஓலைச்சுவடிகளும் இங்கு பாதுகாக்கப்படுகிறது. அடுத்து, உலகில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? ரெகுலராக டிஎன்பிசியில் கேட்டாங்க. அதாவது உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க கன்னிமாரா நூலகத்தில் தான் தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கிறது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் பப்ளிக் லைப்ரரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுனா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கொல்கத்தாவில் 1836 தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும். இப்போ இந்தியாவோட மிகப்பெரிய நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்க தேசிய நூலகம்தான். இது ஆவண காப்பகமாகவும் செயல்படுகிறது. உலகின் மிகப்பெரிய நூலகம் இது இந்தியா லெவலில் பெரிய நூலகம்னு பார்த்தீங்கன்னா எதுனா கொல்கத்தாவோட தேசிய நூலகம். இதே உலக அளவில் மிகப்பெரிய நூலகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இதுதான் உலகிலே மிகப்பெரிய நூலகம். நூலகத்தை பற்றி வேறு என்னங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும். யாருன்னா அறிஞர் அண்ணா. டிஎன்பிசியில் ரெகுலராக கேட்கக்கூடியது. அதாவது வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் எதுக்கு தர வேண்டும்னு சொன்னாங்கன்னா புத்தகச்சாலைக்கு தர வேண்டும் என்று குறிப்பிட்டவர் அறிஞர் அண்ணா. உலகில் சாகா வரம் பெற்ற பொருட்கள் உண்டு என்றால் அது புத்தகங்களே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காயிதே. சீர்காழி ரா அரங்கநாதன் அவரோட பிறந்த நாளான ஆகஸ்ட் 9 தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா தேசிய நூலக நாளாக கொண்டாடுகிறோம்.